போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் அவரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக ஜாஃபர் சாதிக் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்திகளை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசியல் மாற்றம் ஏற்படுத்த மூத்த நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கினார். தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்றால் திமுக இருக்கக்கூடாது. அரசியல் மிகவும் கடினம். சினிமா உள்ளிட்ட பல துறைகளில் திமுகவின் ஆதிக்கம் இருக்கிறது. கமல்ஹாசனின் பல படங்களுக்கு உதயநிதி இணை தயாரிப்பாளராக உள்ளார். இது எப்போது நடந்திருக்க வேண்டியது. கமல்ஹாசன் போன்ற கலைஞர்கள் திமுக கொடுக்கும் ராஜ்யசபா சீட்டில் எம்பி ஆவது வேதனை. 2026 சட்டசபை தேர்தலில் தான் என் முழு கவனம் உள்ளது. நான் வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காகத்தான். எம்பி எம்எல்ஏ ஆக வரவில்லை. டெல்லி சென்று பார்ட் டைமாக வந்து எல்லாம் இங்கே எதுவும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் பாஜக 25% விழுக்காடு வாக்கு வங்கியை எப்போதோ தாண்டிவிட்டோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றத்திற்கான அறிகுறி இருக்கும். பாஜக எங்கே இருக்கிறது என்று கருணாநிதி கேட்டார். 1984 ஆண்டு எங்களுக்கு 2 எம்பிக்கள் இருந்தனர். இப்படித்தான் ஏளனம் பேசினார்கள். 39 ஆண்டுகளில் 303 எம்பிகளாக உயர்ந்துள்ளோம். கனிமொழி கனவு உலகில் உள்ளார். சாமானிய மக்கள் திமுகவை விரும்பவில்லை என கூறினார். இயக்குனர் பாரதி ராஜா முத்துமலை முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்திகளை சந்தித்த இயக்குனர் பாரதி ராஜா, நான் அரசியல்வாதி அல்ல, பொது மனிதனாக சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியினர் சீமான் வழியில் வெற்றி பெறுவார். இளைஞர்கள் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் தமிழன் என்ற ஒரு காரணத்திற்காகவே நாம் தமிழரை ஆதரிக்கிறேன். எந்த சின்னம் கொடுத்தாலும் சீமான் வெற்றி பெறுவார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சீமானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய மாட்டேன். எம்ஜிஆர் காலத்திலிருந்து போதைப் பொருள் பழக்கம் இருப்பதாகவும் எதிர்க்கட்சியினர் இதுபோல குற்றச்சாட்டுகளை தெரிவித்துதான் வருகிறார்கள் என தெரிவித்தார். போயஸ் கார்டனில் வசித்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலரான ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வந்தனர். 2வது நாளாக நடைபெற்ற சோதனை முடிவுற்றது. இது தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், எனது அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடந்த செய்தி ஊடகங்களில் பரவலாக வெளியாக இருந்தது. அதாவது 9ஆம் தேதி காலை தொடங்கி நேற்று காலை வரை ஒரு நாள் சோதனை நடத்தப்பட்டது. பொது வாழ்வில் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டியதன் அவசியத்தை எப்போதும் உணர்ந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் சோதனையின் போது அதிகாரிகள் கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நம் தரப்பில் உரிய முழுமையான விளக்கங்கள் அளிக்கப்பட்டு சோதனை நிறைவு பெற்றது. இதற்கிடையில் சமூக வலைத்தளங்களில் வலம் வரும் வதந்திகளுக்கும் அவதூறுகளுக்கும் யாரும் இடம் தர வேண்டாம். என் மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயமில்லை. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் சமத்துவ சித்தாந்தத்தின் வழி நின்று உறுதியோடு எனது பயணம் தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநர் ஆர். என். ரவியை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க கோரி மனு அளித்தார். அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதையடுத்து செய்திகளுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இப்படியே சென்றால் போதைப் பொருள் மாநிலமாக தமிழகம் மாறிவிடும் என்பதை வலியுறுத்தி ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளோம். தமிழ்நாட்டில் ஒரு துளி போதைப் பொருள் கூட இருக்கக்கூடாது என்று ஆளுநரிடம் தெரிவித்துள்ளோம். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்கவில்லை. இளைஞர்கள், மாணவர்கள் பெருமளவு போதைப் பொருளால் பாதிக்கப்படுகின்றனர். இதே நிலை நீடித்தால் மக்கள் வாழ்க்கை சீரழியும். அண்மையில் கைதான ஜாஃபர் சாதிக் கடந்த 3 ஆண்டுகளாக கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தோம். காவல்துறை செயல்பாடு சந்தேகமாக உள்ளது. போதைப் பொருள் புழக்கத்திற்கு திமுக தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். திமுக போதைப் பொருள் விற்பனை செய்து கிடைத்த பணத்தை தேர்தலில் செலவிட உள்ளது. மடியில் கனம் இருப்பதால் திமுகவிற்கு பயம். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள ஜாஃபர் சாதிக்குடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்பில் இருந்ததாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன. தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என EPS கூறியுள்ளார். தேர்தல் களத்தில் திமுகவை களங்கப்படுத்த பாஜக முயற்சி செய்வதாக அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பதவியேற்றது முதல் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் வழக்கு விசாரணை முடிவடையும் முன்பே டெல்லியில் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி ஒருவர் பேட்டியளிக்கிறார். அந்த அதிகாரி பேட்டியை வைத்து அரசியல் செய்யலாம் என பாஜக முயற்சி செய்கிறது. நாட்டிலேயே அதிகமாக போதைப்பொருள் கடத்தப்படுவது பாஜக ஆளும் மாநிலமான குஜராத்தில் தான். ஜாஃபர் சாதிக்கிற்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. போதைப்பொருள் தொடர்பாக புகார் எழுந்தவுடன் அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். ஜாஃபர் சாதிக் மீதான வழக்கை ஒழுங்காக அதிமுக நடத்தாததால் தற்போது மீண்டும் வழக்கில் சிக்கியுள்ளார் என கூறினார். திமுக தலைமையிலான கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி இணைந்துள்ள நிலையில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்பது குறித்து கமலஹாசன் வீடியோ ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். அந்த வீடியோவில் எதிர்வாத சக்திகளுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. தேசத்திற்காக நாம் எல்லாம் ஒரே மேடையில் அமர வேண்டும். தமிழ்நாடு தேசத்தின் நலனை காக்க எடுத்த முடிவு இது என்று கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.